இது என்ன சேனலு? இவர் நம்ம பார்த்துருக்கோம்ல, மதுரை நண்பா. படம் எக்ஸலண்டா இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பரா பாருங்க, கண்டிப்பா பார்க்கணும். பார்க்க மாட்டேன் இனிமே வர நல்லா இருந்திருக்கும். குடும்பத்தில் ஒரு ஆளாக நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் அண்ணனா எங்கள் அப்பாவா ஒரு ஸ்தானத்தில் அவர் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அவர் உண்மையிலே அவர் இந்த சினிமா விட்டு போகிறது உண்மையிலே ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் அது அழுக வச்சுட்டாங்க. கிளைமேக்ஸில் எல்லாமே கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள். இந்த நாட்டுக்கு தேவையான படம், சூப்பர் படம், கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் பார்த்துருங்க. லாஸ்ட்டு செதற விட்டா தளபதி சூப்பர் சூப்பர். அழுக விட்டாங்க. நல்லா பேசிக்கிட்டே வந்து அழுக விட்டாங்க. மரணமா இருந்துச்சு. சின்ன லாயர் கூட இல்ல படத்துல. படத்தை ஏன் பார்க்க புரியுன்னு கேட்டாங்க. உலகமே பார்க்க புரியுது. சூப்பர் படம், விஜய் படம் தான். பக்காவா பார்க்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருக்கு படம். தரமா இருக்கு படம், தரமா இருக்கு. ஆல்ரெடி லீக் ஆன படத்துக்கு 500 கோடி அடிச்சு பார்த்துருக்கீங்களா? இனிமே பார்ப்பீங்க. நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. சொல்லி பேசுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்கு. சவுண்ட் இல்லாம வரீங்களா? ரொம்ப வருஷமா இருக்கா? எமோஷனலாக இருக்கு. சரியான செலிப்ரேஷன் இருக்கு. தளபதிக்கு இந்த கூட்டத்தோட இந்த படம் ஓயாது. இந்த படம் ஏகப்பட்ட படம் ரீரிலீஸில் இருக்கு. அந்த படம் ரீரிலீஸ் வந்தாலும் இந்த செலிப்ரேஷன் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தளபதி ஃபேன்ஸ் நாங்கள் யாருன்னு காட்டுவோம். தமிழ்நாட்டில் ரீரிலீஸ் படம் வந்தாலும் சிறப்பாக ஓட்டுவோம். ஆனால் தளபதி ஃபேன்ஸ் கிட்ட இனிமேல் நிரந்தர தமிழ்நாட்டின் ஒரு முதல்வர் விஜய் ஸ்ரீ ஜோசப் விஜய் அண்ணன் அவர்கள். நல்லா இருந்துச்சா? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சா? இந்த வாங்க இங்கிட்ட வாங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இது அந்த பொம்பளை பிள்ளைங்க வரட்டா? நான் இனிமே வர்றது கடைசி அப்படி ஃபர்ஸ்ட் தான். எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. அவங்க கேரளால இருந்து இந்த படம் பார்க்க வந்து நான் கேரளால டிராவல் பண்ணி வந்திருக்கேன். ஒரு 8 hours டிராவல் பண்ணி வந்திருக்கேன். கேரளால இருந்து மதுரையில ஆமா இந்த இல்ல இங்க நான் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்கலாம். மதுரை வைப் எப்படி இருக்கு? செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன சொல்றது தெரியல, சூப்பரா இருக்கு. அந்த வைபுக்காக தான் வந்து இல்ல கேரளால ரிலீஸ் பண்ணலையா படம்? இல்ல பண்ணிருக்காங்க, எல்லா ஏரியாலயும் பண்ணிருக்காங்க. இங்க தான் வைப் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கோம். அதனால ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணோம். மதுரையில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவரா மதுரையில தான் இருக்கு. நான் இங்க தான் படிச்சேன், கலசிங்க தான் படிச்சேன். சோ அதனால இங்க வந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் FTFஸ்க்கு. சரி படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? இப்ப என்ன சொல்றாங்க? எல்லாமே பிடிச்சிருக்கு. கடைசி வரும்போது எல்லாம் அழுதுட்டலாம். அழுதுட்டேன். அது விஜயனோட லாஸ்ட் படம்னால ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் அழுதுட்டாங்க எல்லாரும். கேரளாவோட அடாப்டட் சன்னு சொல்லுவாங்க விஜய். பிகாஸ் ரொம்ப லவ் பண்ணுவாங்க நாங்க எல்லாரும். நல்லா இருக்கு. Thank you. கேரளால விஜய் நாக்கு சப்போர்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அடாப்டட் சன் ஆஃப் கேரளாங்க. ஓ அப்படிங்களா? அப்ப இது வரைக்கும் வந்து ஒரு அரசியல்வாதி அவங்க என்ன பண்ணாலும் அவங்க கரெக்டா இருப்பாங்க. எப்பவுமே அடாப்டட் சன் ஆஃப் கேரளா. என்ஜாய் பண்ணீங்களா? அரசியல்வாதில் அது வேணாமே. அது பொலிட்டிக்கல் வியூஸ் வேணாம். பொலிட்டிக்கல் வியூஸ் எதுவும் நான் சொல்ல விரும்பல. மற்றபடி ஆக்டிங், படம் எல்லாமே சூப்பர். பொலிட்டிக்கல் வியூஸ் வேணாம். பிகாஸ் அது பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நான் அங்கே நீங்க இருக்க டிராவல் பண்ணி வந்து யோசிச்சு பாருப்ப அந்த ஒரு வைப்புக்காண்டி தான் வந்திருக்கேன். பொலிட்டிக்கல் வியூஸ் நான் சொல்ல விரும்பல. மற்றபடி சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றது தெரில. ஆனால் ஒரு ரசிகனாக ஒரு முதலமைச்சராக அவரை உட்கார வச்சிட்டோம். மேலும் மேலும் அவருக்கு மக்கள் தேவைகளை சமமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், படத்தில் சொன்னது மட்டும் இல்லை, ரீல்லையும் சரி ரியலையும் சரி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவரும் எல்லாருமே சமம் தான். ரொம்ப ஒரு ரசிகனுக்கும் அந்த ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப தனி. அந்த ஒரு சந்தோஷம் ஒரு அடிமட்ட ஒரு தொண்டனுக்கும் ஒரு உண்மையான அணில் ஒரு ரசிகனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லும் போது பாதி பேர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த ஒரு எமோஷ்னல் அது ஒரு ஹியூமன்ஸ்க்கு வருதுன்னா அது விஜய் மட்டும்தான். அவர் ஒரு எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு அண்ணன்ற ஒரு ஸ்தானத்தில் ரொம்ப அழகாக எங்களுக்கு இந்த படம் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஃபேமிலியோடு எல்லோரும் போய் பாருங்கள். இந்த ஒரு சீன் கூட எந்த இடத்துலையும் லேக் ஆகலை. சூப்பராக பண்ணியிருக்காங்க. VFX மெயினாக VFX தான். ஸ்க்ரீன் பிளே அவ்வளோதான். இவ்வளோ நாள் கொண்டாடி உற்சாகமாக கொண்டாடின ஒரு தலைவர் இனிமேல் அவரை திரையில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப ஒரு ஆழ்ந்த வருத்தத்தோடு தான் இருக்குது. இருந்தாலும் மேலும் மேலும் அவர் ரியல் லைஃப்பில் முதலமைச்சராக அவர் மக்கள் பணியில் ஈடுபடுவார்னு நாங்கள் நம்புகிறோம். சந்தோஷம்.
பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா அப்புறம் வரவே இல்லை. அப்போ எப்படி லீவ் போட்டு வந்துட்டீங்களா? ஆ. ஸ்கூல் லீவ் போட்டியா? அடுத்து இன்னும் 2 ஷோ, கோபுரத்தில் ஒரு ஷோ, இங்க ஒரு ஷோ. அப்படியா? ஆ. வரிசையா? ஆ லாஸ்ட். பிளாஸ்ட். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வெளியே வர போறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மதுரை சோழமலை தேட்டர் வாசலில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் ரசிகர்களோட இப்போ தாங்க 12:45 தான் அந்த ஷோவே முடிய போகுது. ஆனால் இப்போயே பாருங்கள் வந்து ஃபுல்லாக நின்றுட்டுருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ உங்கள் சகோதரி கூட பார்த்துக்கங்க, பல்ல காட்டி நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட அலிம்பு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். கேட்டாலும் கேட்போமா? நம்ம பசங்க நிறைய பேர். தம்பி படம் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ள போய் பார்த்து ஃபர்ஸ்ட் கிடைக்கலையா? இல்லை இது ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கல. காலேஜில் வந்து அது தெரியல. தம்பி வாங்க பேசுங்க. டிஜே இல்லைன்ட்டாங்க, ஃபீல் பண்ணலையா? இல்லை பரவாயில்ல, நான் உள்ளே போய் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். இல்ல டிஜே வெளியில நம்மளுக்கு எப்பவும் மறைக்கு கொடுப்பாங்கல்ல, தடவை கொடுக்கலையா? அது ஏதோ உங்களுக்கு வருத்தம் இல்லையா? அது இல்லை, அது நான் உள்ளே போய் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம். வாங்க தம்பி. டிஜே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஃபீல் பண்ணலையா? என்ன மேம்? டிஜே இல்லைன்ட்டாங்க காலையில. ஃபர்ஸ்ட் டூ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் மேம். அதனால செகண்ட் ஷோ. ஓகே, அதனால தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சரே தளபதி ஓடு படம் மிரட்டுது தளபதி. அவ்வளவுதான். எங்க அண்ணன் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஜல்லிக்கு பிரோஜனம் கிடையாது. டிஜே இல்லைன்ட்டாங்க, அது எதுவும் வருத்தம் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் ஷோவில் போட்டிருப்பாங்க. இல்ல போடல, மதுரையில் அனுமதி கொடுக்கல. சரி ஓகே, விஜய் நான் ஆட்சி பண்ணுறாப்புல அப்படின்றப்ப அவர் ஆட்சி நம்ம கரெக்டாக இருக்கணும். எங்கள் அண்ணனுக்கு அதை பார்த்தாலே போதும், எனக்கு எதுவும் இல்லை. எங்கள் அண்ணே பார்த்தாலே எனக்கு போதும், எனக்கு அது வேறு எதுவும் கிடையாது. என்றைக்குமே எனக்கு எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் என்றைக்குமே எனக்கு எப்பயும் இருக்கணும். தளபதி அண்ணன் என்றைக்குமே என் கூட இருக்கணும். அதே மாதிரி
இப்போ இங்கே நின்றுட்டுருக்கேன். காலையில் இங்கே நிற்கிறதுக்கு இடம் இருக்குமா அப்படின்னு தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை தேட்டரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மதுரை ரசிகர்கள்னு சொல்லக்கூடாது, தளபதி வெறியர்கள்னு சொல்லணும். ஐயா இது மதுரை விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் படம்னு சொல்லிட்டு சுத்துக்கு சுத்து பேனரில் கிளப்பி இருக்காங்க. காலையிலேக்கு பாருங்கள். இதே காட்சியை நான் திரும்ப உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மொத்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபன்னாக இருக்கும். நாளைக்கு ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த மனசையும் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு படம் வெளியாகிறதுக்கு எவ்வளோ பெருசாக வந்து நம்ம போராடி இருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதை நாளைக்கு பார்ப்போம் நம்ம.